இன்னைக்கு மில்க் பர்ஃபி பண்ண போகிறேன். ஓகேம்மா. பால் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. 100 கிராம் சர்க்கரை. ஓகே. அரை எலுமிச்சம்பழம். 100 கிராம் நெய். ஓகே, இவ்வளோதானா? அவ்வளோதான். சூப்பர், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் போல இருக்கு. ஆமாம், ஓகே பண்ணிடலாம். இப்போ பால் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேம்மா. பால் காயிட்டும். ஓகே. பாதி அளவு ஆகிறப்போ எலுமிச்சம்பழம் புளியணும். ஓகே, இப்போ 2 லிட்டர் பால் 1 லிட்டர் அளவுக்கு சுண்டை காய்ச்சிக்கணும். சுண்டை காய்ச்சி. ஓகே. பால் பொங்கிடுச்சு. ஓகே. பொங்கின பின்னாடி பால் இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓகேம்மா. நாடி பிடிச்சிக்கும். பால் நல்லா சுண்டுற வரைக்கும் இப்படி கலந்துகிட்டே இருக்கணும். ஓகேம்மா. இதில் வேலையே அதுதான். ஓகே. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையான பொருள்லாம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து கலக்கி விட்டு ரொம்ப நேரம் நிற்கணும். சுண்டுற வரைக்குமே கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல? அடி பிடிக்க விடக்கூடாது, கிளறிட்டே இருக்கணும். இப்போ பால் இது பொங்கிடுச்சு, அதனால் இப்போ பேனில் மாற்றிக்கிறேன். ஓகே, ஈஸியாக இருக்கும், கலக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பால் பொங்கிருன்னு சொல்லி தான் பெரிய பாத்திரத்தில் வச்சேன். ஓகேம்மா. சரி, கலக்கி விட்டுட்டே இருக்கணுமா? ஆமாம். ஓகேம்மா. இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. ஓகேம்மா. பாதி அளவு சுண்டிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஓகே. 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஓகே. இப்போ நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா. ஸோ தெரிய ஆரம்பிச்சிச்சு பால். ஆமாம், தெரியாது, திக்காகும் பால். அப்படியா? ஆமாம், கிளறிட்டே இருக்கணும். நல்லா சொன்னேன். ஓகே. ஒரு 1 மணி நேரம் ஆகுமா அந்த ஸ்வீட்? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் இதில் வேலை. இப்போ நல்லா சுண்டிடுச்சு. ஓகேம்மா. சக்கரை சேர்த்துக்கிறேன். ஓகே. நல்லா சூப்பராக இருக்குது, சாப்பிடும் போல டெம்ட் ஆகுது. அப்படியே நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 100 கிராம் நெய் எடுத்துட்டேன். சரிம்மா. விட்டு அப்படியே கலந்துக்கணும். அதனால் இரும்பு சட்டியெல்லாம் நல்லா அடிகானமாக இருக்கிறதெல்லாம் வச்சு செய்யணும். ஓகே. இந்த சட்டியாக இருந்தாலும் அடிகானம் வேணும், இல்லைன்னா அந்த மாதிரி ஃபேமிலி செஞ்சுக்கணும். ஏன்னா அடி பிடிக்கும். ஏன்னா ரொம்ப எரிஞ்சிட்டே இருக்குல்ல, ஆனால் பாலுன்றனால 1 மணி நேரமாக மணிக்கணக்கு ஆகுதுல்ல. ஆமாம். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வர இறக்கிக்கலாம். அப்படியா? ஆமாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் இன்னும் தண்ணிலாம் இருக்குது, அதெல்லாம் சக்கரை போட்டு அது கொஞ்சம் தண்ணி விடும். ஆமாம் ஆமாம், அதனால அது சுண்டணும். ஓகே. சரி, கொஞ்சம் சுண்டு. ஓகே. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ரெடி ஆகிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஓகே நெய் தடவி வச்சுக்கணும். ஓகே, ஒரு ரவுண்டாக இருக்க பாத்திரம். ஆமாம், இது தடவிக்கலாம். ஓகேம்மா. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ இதை 4 மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஓகே. வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. சரி, நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். ஓகே. இப்போ மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. ஆமாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.